கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம். வணக்கம் நேர்களே, வெல்கம் டு கோல்ட் வின்னர் பிரசன்ஸ் சுவையும் ஆரோக்கியமும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஒரு பாப்கார்ன் வச்சு ஒரு சலாட் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து ஒரு மேங்கோ சார் க்ரீம் கேக் ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்க போகிறது. எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். Hi Chitra. Hello Krithika and hello viewers. So Chitra, இன்னைக்கு வந்து கல்யாண சமையல் சாதம்னு நிறைய ஐட்டங்கள் இருக்கு நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நேர்களே நம்ம சந்திக்கிறது கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சித்ரா, முதல்ல வந்து நம்ம பாப்கார்ன் சலாட் ஒன்று பண்ண போறோம். ரெண்டாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க வந்து மேங்கோ பல்ப் வச்சு ஜெலட்டினை வச்சு ஒரு சோர் க்ரீம் ஒன்று டெசர்ட் ஒன்று பண்ண போறோம். சோர் க்ரீம் கேக் மாதிரி அது. ஸோ எப்படி பண்றது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பாப்கார்ன் சலாடுக்கு தேவையான பொருட்கள்: பாப்கார்ன், வேக வைத்த வேர்க்கடலை, ஸ்வீட் கார்ன், வெங்காயம், இளநீ வழுக்கை. மேங்கோ கேக், மேங்கோ சார் க்ரீம் கேக்கு தேவையான பொருட்கள்: மேங்கோ பல்ப், ஸ்வீட் செரி, ஃப்ரெஷ் செரி, சார் க்ரீம், ஜெலட்டின். இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். அஃப்கோர்ஸ் இது ரெண்டு குவிக்காக பண்ணக்கூடியது. பட் முதல்ல நான் வந்து ஜெலட்டினை வந்து கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கணும் நான். ஓகே. ஓகேயா, கொஞ்சோண்டு வாட்டரை ஹீட் பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இந்த இது வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சோண்டு ஜெலட்டினை வந்து நம்ம டிசால்வ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸோ இந்த ஜெலட்டின்ங்கிறது நம்ம எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கிற எல்லா ஆமாம் ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் மெல்ட் டிசால்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே இதை அப்படியே கொஞ்சம் கூல் டவுனுக்கு வச்சிடலாம். இன்பிட்வீன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து இந்த பாப்கார்ன் சலாடுக்கு லேசாக இந்த வேக வைத்த வேர்க்கடலையும் இந்த ஸ்வீட் கார்னையும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோல்ட் வின்னர் ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து சித்ரா, இந்த தவால வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம், கோல்ட் வின்னர் ஆயில். இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஓகே. கொஞ்சோண்டு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியாச்சு, வேக வச்ச வேர்க்கடலை. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி விடுங்க. எஸ். இந்த இது இருக்கு இல்லையா, வழுக்கு, இளநீர் வழுக்கு, அதை அப்படியே பிச்சு இதில் போட்டுடணும். அது இது கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுச்சு. இது நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சலாட் இல்லையா சித்ரா, பாப்கார்ன் வந்து ரொம்பவே வெரி குட் ஃபார் ஹெல்த், ஹை இன் ஃபைபர், சேஃப் ஆல்சோ. பட் அட் த சேம் டைம் வந்து நல்ல ஃபில்லிங்கும் கூட. எந்த சலாடை சாப்பிட்டாலும் வயர் ரொம்ப அது. இதை சாப்பிட்டாக்க ஒரு மீல் மாதிரி. ரெண்டாவது இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் கார்னில் சுகர் தன்மை இருக்குது. எதுலேயுமே வியூவர்ஸ் நம்ம சுகரை ஆட் பண்ணினாதான் அது வந்து ஆடட் சுகராக இருக்கும். பட் நேச்சுரலாக எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சுகர் இருக்கும். அது உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். ஒன்லி திங் இம்பர்செப்டபிளாக இருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரியாது, ருச்சியாக இருக்காது. வெளிய எதை சாப்பிட்டாலும் யூ டோன்ட் ஃபீல் ஃபுல்லே. வெளிய உங்களுக்கு தேவையானது இது இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட் அப்படின்ட்டுன்னா அந்த அரை வயத்தோட சாப்பிட்றது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு இது நல்லா டோஸ்ட் வச்சுட்டா ஓகே. இதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிடலாமா? எஸ். ஸோ இந்த சூட்டோட இந்த இளநீல ஆட் பண்ணிடலாம் அதை. ஓகே. ஃபாலோட் பை பாப்கார்ன். அப்புறம் கொஞ்சம் சாட் மாதிரி இருக்கிறதுக்கு வெங்காயம். இதை அப்படியே கலந்துட வேண்டியதான். உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சித்ரா அது. ஓகே.
இல்ல இதுல நம்ம இந்த ஆயிலையும் வச்சு டோஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? டோஸ்ட் பண்ணனால இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து மேட்ச் பாக்குறவங்க எல்லாம் பாக்குறவங்க ஆமா ஒரு பவுல் வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு இது இல்லாம ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லாம சாப்பிடலாம் இல்லையா? சாப்பிடலாம் அது. ஓகே இது இப்போ நம்ம வந்து இந்த மேங்கோ பல்ப்பை என்ன பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த மேங்கோ வந்து இங்க இருக்கு. இதை வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும். அதை இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுக்கு இதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் சித்ரா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஆடட் சுகர்லாம் ஆட் பண்ணல. அதுக்கு என்ன இருக்கும்? மேங்கோவே ஹை ஸ்வீட், டயபெட்டிக்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால இதுக்கு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணல. இப்போ how is your gelatin? Yeah, it is very nice. சூப்பர். அது பாருங்க எவ்வளவு அழகா இது வந்து டிசால்வ் ஆயிருக்குது. இப்போ வந்து இந்த மேங்கோ பல்ப்பை வந்து இதுல ஆட் பண்ணிடலாம். ஓகே அந்த ஜெலட்டின் ஆட் பண்ணிருந்ததுல ஓகே போதும். ஸோ இந்த ஜெலட்டின் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த சோர் க்ரீம் சித்ரா. வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி? இது வந்து மார்க்கெட்ல ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது சோர் க்ரீம் தான். பிளெயின் சோர் க்ரீம். இது நீங்க சாப்பிட்டாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா தயிரே ரொம்ப க்ரீமியா. ஆமா அதுதான். ஓகே புளிச்ச யோகர்ட் வித்அவுட் ஸ்வீட். ஆமா ஓகே. ஸோ இந்த என்டையர் அமௌண்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அப்படியே இது பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் கீழே லைக் நாட் இந்த ஃப்ரீசர் ஓகே கீழே வச்சோன்னா அது வந்து செட் ஆயிரும். இப்போது இதில் வந்து பீப்புள் வாண்ட்னா ஒரு லேயர் ஆஃப் சாக்லேட் க்ரீம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சித்ரா இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த நம்ம சுகர் ஆட் பண்ணலை இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ஸ்வீட் அண்ட் செரிஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு கரெக்டாக இருக்கும். அதாவது யாருக்கு அங்கே இப்போ எப்படி நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணாக்க எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும். ஓகே அண்ட் தென் இந்த ஃப்ரெஷ் செரிஸும் நம்ம கொஞ்சம் இங்கே உள்ளேயும் ஆட் பண்ணிக்கலாம், டெக்கரேஷனுக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்துக்குள்ள சீடு இருக்கும், சாப்பிடும்போது ஆமாம் இதை வந்து நம்ம அழகாக இதில் செட் பண்ணிடணும். அதுவும் இப்போ மேங்கோ சீசன், அதனால் இது நல்லாவே ட்ரை பண்ணலாம் எல்லாரும். கண்டிப்பாக ஆமாம். ஸோ இதில் வந்து மேலே நம்ம அழகாக அந்த மாதிரி ஓகே. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே இந்த சாலடுக்கு நம்ம தேவையான உப்பு கொஞ்சோண்டு வேணா போட்டுக்கலாம். ஏன்னா பாப்கார்ன்லயே ஏற்கனவே உப்பு இருக்கும். சோ போறமா அது போறோம். ஓகே சோ இதுலயே நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்ல? அந்த ஆயில் டோஸ்ட் பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அண்ட் ஐம் ஷூர் அதுவும் வந்து நீங்க ஆக்சுவலா அதை ஜஸ்ட் செட் பண்ணினீங்கன்னா அப்படியே ரொம்ப அழகா வந்துடும் அது, ஏன்னா இந்த ஜெலட்டின்லாம் போட்டனால. பட் நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்வீட்னஸ் சரியா இருக்கான்னு நம்ம
செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், எப்படி இருக்கு? வெரி டேஸ்டி. அண்ட் கரெக்டான ஸ்வீட்டா இருக்கு இல்ல? இதுக்கு மேல என்ன போட்டாலுமே வந்து எக்ஸ்ட்ரா. பட் இப்போ இது வந்து ஃபைனல் ஃபார்ம் இல்லை. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து எப்படி அது ஒரு மாதிரி செமி சாலிடாக வந்துருக்கும். ஏன்னா ஜெலட்டின் போட்டனால செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்துக்கணும். ஸோ நேரில் ஐம் ஷூர் யூ ரியலி என்ஜாய் திஸ் செஷன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தது பாப்கார்ன் சலாட் அண்ட் மேங்கோ சோர் க்ரீம் கேக் ஒன்று பார்த்தோம் நம்ம. அண்ட் ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த பகுதியில் டாக்டர் நாகராஜனோட டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள் நிகழ்ச்சியை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.